நான் சாப்பிட்ருவேன், நீ கவலைப்படாத. என்னென்னா ஃபோட்டோஷூட் பண்ண அப்படியே ஒழுகுது. ஸோ வந்து ஷீட் மாஸ்க் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். காலையில் இப்போ தான் எழுந்தோடனே நான் விளாக் இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு என்ன போட போச்சு, ட்ரெஸ்ஸு என்னென்ன ஆக்சசரிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோமோ இன்க்ளூடிங் ஸ்லிப்பர் எல்லாத்தையும் எடுத்து கேக் மேலே வச்சுட்டு போகிறோம். ஸோ 2 பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இந்த பேர் வந்து ஈவினிங்கு, இந்த பேர் தான் இப்போ மார்னிங் போட போகிறோம். நேவி ப்ளூ கலரில் ஒரு ஷர்ட்டோ ஆஷ் கலரில் ஒரு பேண்ட்டோ. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இதை நான் போட்டு நெக்ஸ்ட்டு ஆக்சசரிஸ் வந்து பெருசாக ஏதாவது எதுவும் இல்லை. எப்பயும் போல் என்னோட கோல்ட் செயின், என்னோட கோல்ட் பிரேஸ்லெட். சரி, எனக்கு புதுசு போட வேண்டியது. புதுசு ஒன்று ஆர்டர் கொடுத்து வரலாம். ஆர்டரே ஒன்றும் கொடுக்கல, 2 நாள் கழிச்சு தான் கொடுக்கணும். என்னோட கோல்டு காப்பு. அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப மினிமலிஸ்டாக இருக்க போகிறதுனால 2 இருக்குது, பட் நான் போட மாட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஷர்ட் கலருக்கு இந்த செருப்பு மேட்சிங்காக தான் இருக்கும், அதனால் இந்த செருப்பு மட்டும் ஓரமாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபாசில் வாட்ச் வந்து ஃபாசில் இல்லை, கேசியோ பிராண்டே தெரியாமல் 10,500 கொடுத்து வாட்ச் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, கேசியோ வாட்ச். நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஃபாசில்லே ஒரு வாட்ச் பார்த்தேன், அதனால தான் வாயில் ஃபாசில் வாட்ச்னு வருது. நெக்ஸ்ட்டு மேக்கப் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். புது காம்பேக்டையும் காணும். சரி, 4 மணி தான் நான் மேக்கப். வச்சு அழகாக வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பர்த்டே அப்போ கவர் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பர். செருப்புலேயே ஃபோன் வச்சுட்டு போகலாம். ஓகே, ஒரு ட்ரான்சிஸ்டர் எடுத்திருக்கேன். நான் அந்த பாட்டுக்கு எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ட்ரான்சிஸ்டர் எடுத்துடலாமா? ஸோ காய்ஸ், அவ்வளோதான், அவுட்ஃபிட்டில் வந்துட்டேன். நான் ஆக்சுவலி சொல்லணுன்னா ஒரு சொட்டு மேக்கப் கூட போடணும், எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் நான் அழகாக தெரிகிறேன். வா காய்ஸ், இப்படி இருந்த மட்டும் சொன்னேன். அது ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்காக இருக்குமா, அதனால் இவனை தவிர்த்துட்டு இதை மட்டும் நான் போட்டுக்கலாம். மேலே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்காங்க.
ஸோ மேலே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு நம்ம இங்கே போயிட்டு பர்த்டே சூப்பராக கொண்டாடலாம். ப்ளீஸ் என்னென்னா ஃபோட்டோ ஷூட் பண்ண அப்படியே ஒழுகுது எல்லாம் அப்படியே ஒழுகுது, உருகி ஒழுகுது மாதிரி ஒழுகுது எல்லாம். பட் இருந்தாலும் டெடிகேஷன் டிகாஷன் எல்லாமே எனக்கு பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லாமே பெஸ்ட்டாக இருப்பேன். அதனால் இந்த கையிலையும் ஃபோன், அந்த கையிலையும் ஃபோன், சரி அந்த இதுலேயும் ஃபோன். நான் போய்ட்டு இன்னும் ஷூட் பண்ணுறேன். அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இதுதான் ரீல்ஸில் எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். பர்த்டே ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு ரீல் போட்டுக்கிட்டேன். நீ எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் உனக்கு போடவே இல்லை. அது போல் ரீல்ஸ் எடுத்துகிட்டு வரேன். மறுபடியும் சரியாயிடும். தேரும் வண்டியிலே வந்துட்டு வண்டியிலே போகிறேன் பாருங்க. நிறுத்து. இப்போ வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த முடிவு எடுத்து வரும். எனக்கு திக்கு எனக்கு ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஏதாவது வச்சு அது கூட போனாலே மீ ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஓகே, இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே செம்மையாக வச்சு சொல்லி டவலை வச்சு போட மேக்கப்பெல்லாம் தொடச்சி வீசிட்டேன். வாட்சும் கழட்டிட்டேன். போகும்போது தான் மேக்கப் போடணும். இப்போ ஆக்சுவலி என் கையில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் அந்த ப்ரேஸ்லெட் இருக்காது. அவுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் கோல்ட் ஷாப்புக்கு. ஏன்னா புது ப்ரேஸ்லெட் நான் கேட்டது மாதிரியே வந்திருக்கு. இப்போ தெரியல, நல்லா படுத்து தூங்கணும் போல் இருக்குது. தூங்கினா இன்னைக்கான நாளே நாசமாக வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தூங்க மாட்டேன். ப்ளீஸ், அவ்வளோதான். மறுபடியும் கிளம்பலாம். நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டேன். பிரேஸ்லெட் ஆனானே கிளம்பிடலாம். மணி 11 ஆச்சு. கொஞ்சமா காம்பேக்ட் ஆக்சுவலி 11 மணிக்கு கிளம்பணும். இப்படி போயிட்டு 12 மணிக்கு கரெக்டாக சேர்றதுன்னு தெரில. சந்தனம், சக்கரை மீன், இது வேற ஒரு கண்ணாடி வேற ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். கண்ணாடி போடாம இந்த வாட்டி அழகாக இருக்கேன். எதுக்கு இந்த இழவெடுத்த கண்ணாடி? ப்ளீஸ், கால் வருது, பண்ணி பேசிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஸோ ஹாப்பி. பிரேஸ்லெட்டும் வருகிறது. ஸ்மோக்கப் பார்பிக்யூ லாஸ்ட் இயர் பர்த்டே போட்டேன். இதில் வேறு போட்டேன். இங்கே நிறைய பேர் வந்து நினைக்கலாம், நான் ஏன் புதுசாக ஒரு ஐஃபோனை வாங்கி போட்டுட்டு பழைய ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணுறேன்னு. பழைய ஃபோனில் வந்து
ரெக்கார்ட் பண்ணாத இந்த ஃபோன் வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்னைக்கு மட்டும் மிச்சபடி I will take vlogs also in my phone. உண்மையிட ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ் இருக்கு, பேசாம அது போட்டுக்கலாமா? ஸோ கைஸ், நான் வந்து என்னோடய ஷூ வேர் பண்ணிவிட்டு காரில் ஆக்சுவலி நான் கிளம்பிட்டேன். ஸோ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் அப் தான். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பட் அப்படியே போகிற வழியில் வந்து கால் பண்ணி ஸ்லாட்டை மாற்றிட்டோம். ஏன்னா ஜூடியோக்கும் போயிட்டு போனோம். ஏன்னா நான் ஷூ வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு நான் வந்து ஆசைப்பட்டு வாங்கினேன். பட்டு குழவி கூடு கட்டினதுனால அந்த ஷூ வந்து வாஷ் பண்ணி எடுத்ததுலேயே நாசமாக போயிடுச்சு. அதனால் போகும்போது வேறு ஷூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் அப்பாவும் வேறு ஷூ, ட்ரெஸ்ஸு, ஷீட் மாஸ்க், பர்ஃப்யூம் அதெல்லாம் என்னென்ன வேணுமோ அங்கே வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போகும்போது வைப் பண்ணிக்கிட்டு ஜூடியோக்கும் போய் இறங்கிட்டேன். நாங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே ஜூடியோ வந்துட்டோம். ஏன்னா எங்கள் மம்மி டாடி வந்து ட்ரெஸ் எடுத்து வரேன்னாங்க. இந்த ட்ரெஸ் வந்து பாட்டி தாத்தா எடுத்து கொடுத்தாங்க. மம்மி டாடி எடுத்து கொடுக்கறதுனால 2 o'clock ஸ்லாட் புக் பண்ணியாச்சாங்க. வந்து ஜூடியோ வந்துச்சு. ஸோ வந்து ஷீட் மாஸ்க், பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இந்த ஷூ தான் வாங்கினேன். இது ப்ரைஸ் அரௌண்ட் எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை சரியா எனக்கு. அண்ட் நான் அந்த ஷூவை போட்டு அங்கே தெரியுது அவங்களுக்கு ஸ்மோக்கப் போர்டு, ஸ்மோக்கப்புக்கும் கிளம்பி வந்தாச்சு. இதுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான் வரும். ஓன் வாய்ஸ் வந்து அப்பப்போ நடுவில் கொஞ்சம் வரும். வாய்ஸ் ஸ்மோக்கப் வந்தாச்சு. இங்கே ஒரு டேபிள் இருந்தது, அதில் ஃபோன் வச்சுருக்கா வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணிவிட்டு போகலாம். ஸோ காம்பேக்ட் எடுக்கல, ட்ரெஸ் சரி பண்ணிட்டு போக வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போகலாம். கைஸ், இன்னும் இது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஏரியில் வரேன். ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சா? இல்லை. ஸோ இன்னொரு ஸ்மோக் வந்திருக்கோம். வாங்க கைஸ், உலகின் தராவல். நான் இங்கே தான் கேக் எடுக்க போகிறேன். எனக்கு வந்து மறுபடியும் அந்த கேவலமான ஸ்மோக் தான் வந்திருக்கோம். சாப்பிடலாம், பசிக்குது. எது நம்ம டேபிள்? பசி 8 அங்கே பக்கம் அந்த பக்கம் ரெஸ்ட் ரூமு. அவ்வளோ கிட்ட இருந்து எப்படி இருக்கு. லாஸ்ட் டைமுக்கே ஸ்மோக் அப்புக்கு ஒஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு ஏன் இந்த வாட்டி போனேன்னு நீங்களாம் கேட்கலாம். ஸ்மோக் அப்பில் சரி இந்த வாட்டி நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்க போனால் ஸ்டார்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி மெயின் டிஷ் எடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட்டே இருக்கும் போது தான் ஸ்டார்டர்ஸ் வருது. சரின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டேன். இல்லை ஃபாஸ்ட் மோஷனில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கேக் கட் பண்ணேன் அங்கேயே. ஸோ இந்த சேரில் ஆல்ரெடி உள்ளே ஒரு குடவுனில் வச்சுருந்தாங்க கீழே. அதுக்குள்ளே போயிட்டு நானும் ராக்கியனை வலிச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தான். பார்த்தா அந்த சேர் திடீர்னு இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே கேக் கட் பண்ணி ரீல்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோலாம் எடுத்தோம். ஆக்சுவலி இது நான் ரீல்ஸுக்கு எடுத்த வீடியோ இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கினேன். ஸோ அப்படியே நான் வந்து ரிட்டர்ன் பேக் டு ஹோம். வல்ல நான் தூங்கிட்டேன். தூங்கி முடிச்சுட்டு அப்பா அம்மா ஜூடியோலேருந்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு ஈவினிங் கேக் கட்டிங் செலப்ரேஷனுக்கு வந்துட்டேன். மொத்தமாக நான் 3 கேக் வெட்டிட்டேன். இது வந்து 3ஆவது கேக் எனக்கு இன்றைக்கி இந்த பர்த்டேலேயே. அண்ட் எனக்கு தி ஃபேவரட் கேக்னாலும் இது தான், சாக்கோ ட்ரஃபிள் கேக். சரின்னு சொல்லிட்டு இந்த கேக்கையும் நம்ம வெட்ட ஆரம்பிச்சாச்சு. அண்ட் பர்த்டே பாப்பர் வந்து வெடிக்கவே இல்லை. கடைசியில் நான் எனக்கு வெடிச்சதுக்கப்புறம் தான் வெடிச்சதே.
அதுக்கப்புறம் கேண்டில் ஊதிட்டு நானே சாப்பிட்டேன். எப்பயுமே நானே தான் சாப்பிட்றேன், நீங்கள் அப்படிலாம் கண்டு வைக்கக்கூடாது. அது சும்மா வீடியோக்கோசம் ரீல்ஸ்க்கோசம் நானே சாப்பிட்டேன். சரின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஊட்டி முடிச்சுட்டு நான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணேன். என்னென்னா ஏதோ ஒரு கடையில் ஆஃபர் போல் என் பர்த்டே அன்றைக்கி கரெக்டாக. அந்த கடை நேம் சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னா இது பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் பர்கர், சிக்கன் நக்கட்ஸு, சிக்கன் சாண்ட்விட்சு, அப்புறம் ஃப்ரைட் சிக்கன் ரேப்லாம் சாப்பிட்டுட்டு நானும் தூங்க போயிட்டேன். அண்ட் இந்த மாதிரி ஃபன்ஃபில்டான மோர் vlogs பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்து 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஏன்னா ராகேஷ் வேறு 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டார். அவரோட பீட் பண்ணி போனோம்ல நம்ம. ஸோ அதுதான். ஐ எம் ஜஸ்ட் கிடிங் கைஸ், சும்மா. ஓகே கைஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.